Kids World. ஹாய், நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே வரப்போகிற எபிசோட்ஸில் நீங்கள் எல்லாரும் எங்களை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஹாய், நான் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோயின். அப்புறம் நான் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ. எங்கள் நேம்ஸ் என்னன்னு இந்த எபிசோடில் சொல்கிறோம். அதில் ஒரு ரைமிங் இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ கையில் செல்ஃபோன் வச்சுட்டு அதை பார்த்துட்டே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ பின்னாடி வேகமா ஒரு ட்ரக் வருது. அதை கவனிக்காம போயிட்டு இருக்கான். அந்த ட்ரக் அவனை இடிக்கிற மாதிரி வேகமா வருது. அப்போதான் நம்ம ஹீரோயின் இதை கவனிக்கிறா. உடனே ஓடி வந்து இவன் கையை பிடிச்சி அந்த பக்கமா இழுத்துட்டுறா. நல்ல வேலையா ஹீரோக்கு அடிபடலை. இதை பார்த்த ஹீரோ பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம், ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் என்னை காப்பாத்தலைன்னா எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கோம். சரி விடு, உனக்கு எதுவும் ஆகலைல்ல. ரோட்ல போகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும், இல்லைன்னா இப்படி தான். கரெக்டு தான். ஆமாம், நான் உன்னை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. நீ ஊருக்கு புதுசா? கரெக்டாக சொல்கிறியே. எஸ், நாங்கள் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்லேயே லாஸ்டில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதுதான் எங்கள் வீடு. அந்த பெரிய வீடா? ஓகே ஓகே. உன் நேம் என்ன? என் நேம் கார்த்திக். ஓ, கார்த்திகா, நல்ல பேரு தான். உன் நேம் என்ன? என் நேம் கார்த்திகா. வாவ், சூப்பர்ல. ஓகே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா? நீ எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கல, அதான் கேட்குறேன். ஓகே, இனிமே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எங்கள் அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மாவும் தேடுவாங்க. அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய். இப்படியே நாட்கள் போச்சு. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு நாள் 2 பேரும் ரிவர் பக்கமா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு பெரிய மீன் கரையில வந்து துடிச்சிட்டு இருக்கு. இத பார்த்த கார்த்திகா, ஹே கார்த்தி, அங்க பாரு, எவ்வளோ பெரிய மீன். பாவம், தெரியாம கரைக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆமா கார்த்திகா, எவ்வளோ பெரிய மீன், பாவம், காப்பாத்தலான்னு நினைச்சா கூட கடிச்சிடுமோன்னு பயமா இருக்கு. ஆமா, சரி வா, கடிச்சா கூட பரவாயில்ல, இறந்துட போகுது, போய் காப்பாத்தலாம். ஓகே, நான் வாழை பிடிச்சிக்கிறேன், நீ தலையை பிடிச்சிக்கோ. அப்படி 2 பேரும் மீனை தூக்கலான்னு பயந்துட்டே போய் தொடுறாங்க. இவங்க தொட்ட உடனே அந்த மீன் ஒரு அழகான பிங்க் கலர் ஏஞ்சலா மாறிடுது. இதை பார்த்த 2 பேரும் பயந்து போய் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறாங்க. இதை பார்த்த பிங்க் ஏஞ்சல் பேச ஸ்டார்ட் பண்ணுது. இந்தனா ஜம்னா, எங்கே செல்கிறீர்கள்? என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்படியா? ஆமாம், 1000 வருடங்களுக்கு முன்பு ஒரு மந்திரவாதி என்னை மீனாக மாற சபித்து விட்டான். அன்றிலிருந்து நான் இந்த மீனாக மாறி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். நான் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் உண்மையான இரக்க குணத்துடன் இருக்கும் மனிதர்கள் என்னை தொட வேண்டும். நான் பெரிய மீனாக இருப்பதால் இதுவரை யாரும் என்னை தொட முன்வரவில்லை. என்னை பார்த்தாலே பயந்து ஓடிவிடுவர். தற்போது உங்களால் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்றேன். நீ நல்ல ஏஞ்சலா இல்ல கெட்ட ஏஞ்சலா? நான் நல்லது மட்டுமே செய்யும் நல்ல தேவதை. அப்படியா? ஓகே, அப்போனா இப்போ இங்க ஒரு பெரிய பாக்ஸ்ல கிளே வரவை பார்ப்போம். எவ்வளவுதானா? பெற்றுக்கொள்ளுங்கள். வாவ், எவ்வளோ பெரிய பாக்ஸ்ல கிளே, சூப்பர்ல. ஆமா கார்த்தி. சரி, இப்போ எங்களுக்கு ரெட் கலர்ல ஒரு பெரிய பாக்ஸ்ல ஸ்லைம் கொடு பார்ப்போம். கண்டிப்பாக, இதோ பெற்றுக்கொள்ளுங்கள். ஹே, சூப்பரா இருக்கு கார்த்தி. ஆமா கார்த்திகா, வாவ், சூப்பரா இருக்கு. ஹே ஏஞ்சல், எல்லாம் சூப்பரா இருக்கு. நாங்க கேட்கும் போதெல்லாம் இதே மாதிரி எங்களுக்கு எல்லாமே கொடுப்பியா? எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் உன்கிட்ட கேட்டா செய்வியா? கண்டிப்பாக, நான் உங்களுக்கு 2 மணிகளை தருகிறேன். அதை நீங்கள் கையில் போட்டுக்கொண்டு தேவதையே வா, தேவையை தா என்று கூறி என்னை அழைத்தால் நான் உங்களுக்கு உதவ கண்டிப்பாக வருவேன். வாவ், சூப்பரா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். சரி, நாங்க வரோம், வீட்டுல தேடுவாங்க. நானும் வருகிறேன். இந்தனா ஜம்னா. இந்த ஸ்டோரியில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா,
ரோட்ல போகும்போது செல்போன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரோட் ரூல்ஸ் அதாவது டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் சிக்னல் போட்டா வண்டியை ஸ்டாப் பண்ணணும், கிரீன் சிக்னல் போட்டா போகணும், எல்லோ சிக்னல் போட்டா ரெடி டு கோ போக ரெடியா இருக்கணும். ஜீப்ரா கிராசிங்ல தான் நடந்து கிராஸ் பண்ணணும். அடுத்தது, மற்றவங்க மேல இறக்க குணத்தோட இருந்தா